Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் இந்த இன்வென்ட்ரியை பற்றி ஆரம்பித்தோம். 4 வகையான காஸ்ட்ஸ் செலவுகள் உண்டு. ஆர்டர் காஸ்ட், கேரியிங் அல்லது ஹோல்டிங் காஸ்ட், ஷார்ட்டேஜ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் தி ஐட்டம் பொருளின் விலை, ஆர்டர் காஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது ஏற்படும் விலை, வந்த பொருளை சேமித்து வச்சு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உண்டான செலவு, ஷார்ட்டேஜ் பற்றாக்குறை ஆகிடுதுனாக்க அதோடு சம்பந்தப்பட்ட செலவு. இப்போ முதல் 2 செலவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு, அதாவது ஆர்டர் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, ஹோல்டு பண்ணுறதுக்கு உண்டான செலவு, பாதுகாப்பதற்கு உண்டான செலவை வைத்துக்கொண்டு முதல் மாடலை இப்போ நம்ம பண்ணுவோம். இந்த முதல் மாடல் இப்படி கிராஃப் வரும். இது டைம், எக்ஸ் ஆக்சஸில் டைம், ஒய் ஆக்சஸில் குவான்டிட்டி அளவு. ஒரே ஒரு ஐட்டம் தான் எடுத்துக்க போகிறோம், ஒரு பொருளை தான் எடுத்துக்க போகிறோம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. அந்த பொருளுக்கு ஆனுவல் டிமாண்ட் டி. ஆனுவல்னால் வருஷத்துக்கு உண்டான டிமாண்ட் டி. கியூங்கிறது நம்ம ஆர்டர் பண்ணுற குவான்டிட்டி. ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போதும் எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு அளவு ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கியூ. இது கொடுக்கப்பட்டது, இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதில் சில அசம்ஷன்ஸோடு பண்ண போகிறோம். 2 அசம்ஷன் முக்கியமானது. ஒன்று கண்டினியூவஸ் டிமாண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் ரெப்ளனிஷ்மெண்ட். கண்டினியூவஸ் டிமாண்ட் அப்படின்னாக்க ஒவ்வொரு கணத்துலேயும் அதே அளவு டிமாண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்கு 10,000 டிமாண்ட் அப்படின்னாக்க, இப்போ அந்த ஒரு வருடத்தில் 250 நாட்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சோன்னா டெய்லி டிமாண்ட் 40. ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இந்த ஃபேக்ட்ரினாக்க ஒரு ஹவருக்கு டிமாண்ட் 5. எல்லா மணிக்கும் 5 தான் டிமாண்ட். ஒரு நிமிடத்துக்கு 5 கீழே 60, அந்த மாதிரி போயிடும். அதுதான் கண்டினியூவஸ்னு பேர். அதே அளவு தான் எல்லா நேரத்துலேயும் இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னாக்க ஆர்டர் பண்ண உடனே அடுத்த க்ஷணம் நமக்கு வந்துடும் பொருள். ஸோ அடுத்த க்ஷணம் பொருள் வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம கையிருப்பு 0வாக இருக்கும்போது தான் ஆர்டர் பண்ணுவோம். கையில் நிறையா பொருள் இருக்கும்போது ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆர்டர் பண்ணின கணமே பொருள் வந்துடும். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணி முடிச்சுருக்கோம், பொருள் கியூ வந்துடுது அப்படின்னு எடுத்துப்போம். கியூ வந்து விட்டது, நம்ம ஸ்டாக் கியூவில் இருக்குது. இப்போ கண்டினியூவஸ் டிமாண்டுங்கிறதுனால டிமாண்ட் போயிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ செலவு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கியூ இப்படியே ஒரு லைனில் குறைந்து இங்கே 0வில் வந்துடும். ஏன்னா கண்டினியூவஸ் அதே ஸ்லோப்பு தான் இந்த லைனுக்கு. இந்த லைனுடைய ஸ்லோப் டி அப்படின்னு சொல்ல முடியும். -d, டிங்கிறதுல குறையிறது. இந்த இடத்துல திருப்பி நம்ம ஆர்டர் பண்ணும்போது உடனே இங்கே திருப்பி கியூ வந்துடும், திருப்பி கன்சியூம் பண்ணி 0 வந்துடும், திருப்பி கியூ வந்துடும், திருப்பி இப்படி வந்துடும். இது பேர் சா டூத் கர்வ் அப்படின்ட்டு பேர். சா டூத், சானா ரம்பம், அறுக்கிற ரம்பம் இல்லையா, இந்த ரம்பத்தின் முனை இப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இது சா டூத் கர்வ் அப்படின்னு பேர். இப்போ இந்த கியூவுடைய இது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு வருஷத்தினுடைய டிமாண்ட் ஆர்டர் காஸ்ட், ஒரு வருஷத்தினுடைய டிமாண்ட் டி. ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது கியூ அளவு ஆர்டர் பண்ணுறதுனால ஒரு வருடத்துக்கு D/Q அளவு ஆர்டர் பண்ணுவோம். இத்தனை தடவை ஆர்டர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இது 10,000, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி 1000ன்னு வந்ததுனாக்கா 10 தடவை ஆர்டர் பண்ணுவோம். ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போதும் இந்த C0ங்கிற அளவு நமக்கு பணம் செலவாகும். ஸோ ஒரு வருடத்துக்கு ஆர்டரில் நாம் செலவழிக்கிறது D/Q × C0. இப்போ இந்த பொருட்கள் வருது. இந்த பொருட்கள் வரும்போது என்ன ஆகும்னாக்கா கியூவில் ஆரம்பிக்கும், 0வில் முடியும். திருப்பி கியூவில் ஆரம்பிக்கும்,
0ல் முடியும். ஒரே ஸ்லோப்பில் வர்றதுனால சராசரியாக நம்மக்கிட்டக்க Q/2 அளவு பொருட்கள் இருக்கும். ஹோல்டிங் காஸ்ட் இதை 2-3 விதமாக இந்த Q/2 நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, இங்கே Qவில் ஆரம்பிக்கிறது 0ல் முடியறது, அதனால சராசரி Q/2 ஆவரேஜ். இப்போ இதே வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ 1000 வந்திருக்கு, ஒரு நாளைக்கு 5 டிமாண்ட் 10 டிமாண்ட் வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 10 டிமாண்ட்னா 100 நாள் டிமாண்ட் வரைக்கும் இந்த 1000 போகும். ஸோ ஒரு நாள் 1000, 990, 980, 970 குறைந்து கொண்டே வந்து 0ல் வந்து முடியும். இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணான்னாக்கா 500 கிடைக்கும், Q/2 கிடைக்கும். மூணாவது எப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட மொத்தம் இருக்கிற இந்த சைக்கிளில் மொத்தம் இருக்கிற இன்வென்ட்ரி வந்து இந்த ஏரியா, இதை T என்று வைத்து கொண்டால் மொத்தம் இந்த டைம் பீரியட் Tயில் நம்மக்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரி இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து half into base into height. ஸோ மொத்த இன்வென்ட்ரி half into base into height. மொத்த இன்வென்ட்ரி, இந்த இன்வென்ட்ரி T நாட்களுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்வென்ட்ரினா சராசரி Q/2. இன்னொரு விதமாக கூட பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல Q/2ல் ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஈக்குவலாக இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி படி. ஆகவே ஆவரேஜ் இன்வென்ட்ரி Q/2ல் வந்துடும் இங்கே. ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் இந்த ஆவரேஜ் இன்வென்ட்ரி Q/2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹோல்டு பண்ணுறது இதுதான், நம்மக்கிட்ட சராசரியாக ஒரு நாளைக்கு இருக்கிற இன்வென்ட்ரி. அதை ஹோல்டு பண்ணுற செலவு வந்து CC ஒரு வருஷத்துக்கு, அது போன பாடத்தில் பார்த்தோம். கேரியிங் காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ. ஆக ஒரு வருஷத்தினுடைய மொத்த செலவு D/Q into C0 ப்ளஸ் Q/2 into CC ப்ளஸ் பொருட்களுடைய விலை. ஸோ ஒரு வருஷத்துக்கு D, அதனுடைய பொருளுடைய விலை C, ஆக D into C என்பது வாங்குகிற பொருளுடைய ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவிடுறோமோ அந்த பொருளினுடைய விலை. ஸோ நம்ம 4 காஸ்ட் பார்த்தோம். ஆர்டர் காஸ்ட் இங்கே வருது, ஹோல்டிங் காஸ்ட் இங்கே வருது, ஐட்டம் காஸ்ட் இங்கே வருது, ஷார்ட்டேஜ் காஸ்ட் மட்டும் வராது, இந்த மாடலில் வராது. ஸோ இதில் D தெரியும், C0 தெரியும், CC தெரியும், இந்த Cயும் தெரியும். தெரியாத ஒன்று Q. இந்த Qவுடைய கண்டுபிடிக்கணும். இது வந்து சிங்கிள் வேரியபிள் நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் வருது, இங்கே நியூமரேட்டரில் வருது, நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ கால்குலஸ் முறைப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட்டால் dTc/dq ஈக்குவல் டு 0 போட்டு செட் பண்ணால் மைனஸ் D/Q² இன்ட்டு C0 ப்ளஸ் CC/2 ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் வந்து உதவி செய்யாது, ஏன்னா இதில் Q இல்லை, இது கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்சியேஷன் 0, அதனால் ஒன்றும் வராது. இதிலிருந்து Qஐ கண்டுபிடித்தால் Q இஸ் ஈக்குவல் டு √2DC0/CC அப்படின்னு வரும். இங்கே ஒரு ஸ்டார் போடுறது ஒரு பழக்கம். பெஸ்ட் வேல்யூ ஆஃப் Q, உகந்த மதிப்பு அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டார் போடுறது இது. ஸோ இதுதான் Qவுடைய கண்டுபிடிப்பு. இது பேர் EOQன்னு பேர், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு பேர். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா, இன்வென்ட்ரி ஃபார்முலா, வில்சன்ஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. வில்சன்னுங்கிறவர் தான் இதை டெரைவ் பண்ணார் முதல்ல. ஸோ வில்சன்ஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். இந்த நொட்டேஷன் வந்து புஸ்தகத்துக்கு புஸ்தகம், ஆசிரியருக்கு ஆசிரியர் மாறும். சில சமயம் 2AD/Hன்னு எழுதியிருப்பாங்க. D அப்படியே இருக்கும், இதை ஏன்னு போடுவாங்க, இதை ஹெச்னு போடுவாங்க. நொட்டேஷன் நம்ம போடுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து இந்த C0 CCங்கிறத நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த உகந்த Qவுக்கு உண்டான காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னாக்க, TC*, இந்த Qவை சப்ஸ்டிடியூட் பண்ணினா D/Q இன்ட்டு C0 ப்ளஸ் Q/2 இன்ட்டு CC. இதை சேர்க்காமல் சப்ஸ்டிடியூட் பண்ணினால் இது என்ன ஆகும்னா DC0
by root over 2dC0 root over Cc plus root of 2dC0 Cc by root over Cc ன்னு வரும். இதில் கேன்சல் ஆகும், சில d எல்லாம் கேன்சல் ஆகும். ஸோ ரூட் ஓவர் dC0 Cc by root 2 plus q by 2. ஸோ திருப்பி ரூட் dC0 Cc by root 2ன்னு வரும். இந்த ரூட் Cc இந்த Ccயில் கேன்சல் ஆகும். ஸோ 2 times root dC0 Cc by root 2 equal to root of 2dC0 Cc அப்படின்னு வந்துடும். ஆக இந்த க்யூவுக்கு உண்டான மதிப்பு போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணினா மொத்த செலவு இப்படி வரும். இதுதான் EOQ ஃபார்முலாங்கிறது இன்வென்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கவனிக்கணும். அது சில நேரங்களில் நம்ம கவனிக்க மறந்து விடுவோம், அதனால் ஆன்சர் தப்பாயிடும். என்னத்தை கவனிக்கணும்னா அது ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதனுடைய டிமாண்ட் டி 10,000 பர் இயர், ஒரு வருடத்துக்கு 10,000 டிமாண்ட். C0 ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது நமக்கு 300 ரூபாய் செலவாகுது ஆர்டரில். I 20%, ஐட்டமின் விலை 20 ரூபாய் அப்படின்னு போட்டோம்னாக்க 20% பர் யூனிட் பர் இயர். நான் போன பாடத்திலே சொன்னேன், அதை சேமிக்க வைக்கிறதுக்கு பொருள் விலையில் 1% அப்படின்னு சொன்னேன், இல்லை 20%. இப்போ க்யூவை கண்டுபிடிக்கணும்னாக்கா க்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 into 10,000 into 300 by 4. இதை நீங்கள் ஒரு கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு கண்டுபிடிச்சிங்கனாக்கா இது 1224.74 அப்படின்னு வரும். இந்த க்யூவை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணினாலோ இல்லை இதை டைரெக்டாகவே கண்டுபிடிச்சாலோ TC is equal to 4898.98ன்னு வரும். அதை விட முக்கியமானது இதையும் தனித்தனியாக கண்டுபிடித்தீர்கள் என்றால் 2449.49 ப்ளஸ் 2449.49 என்று வரும். ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஸோ ஒரு சின்ன கணக்கு மூலமாக இதை காமிச்சுட்டேன். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்ள வேண்டியது, அதை பண்ணலாம். நான் முதல்ல சொன்னேன் ஒரு சின்ன இதை நம்ம கவனிக்கணும்னு சொன்னேன். என்னன்னாக்கா இந்த டிமாண்ட் வந்து ஒரு வருஷத்திற்கு அப்படின்னு கொடுத்துருந்தால் இந்த ஐ வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கணும். இந்த ஐசிங்கிறது தான் சிசி இஸ் ஈக்குவல் டு 4 பர் யூனிட் பர் இயர் அப்படின்னு வரணும். இது வந்து மாதத்துக்கு கொடுத்துட்டு இது வந்து 20% பர் இயர்னு கணக்கில் கொடுத்துருந்தார்கள் என்றால் அப்போ ஒன்று இதை நீங்கள் 12ஆல் பெருக்கி வருஷத்துக்கு கொண்டு வரணும், இல்லை இதை 12ஆல் வகுத்து மாதத்துக்கு கொண்டு வரணும். இந்த 2 யூனிட்டும் ஒன்றா இருக்கணும். வருஷம்னா இங்கேயும் வருஷம், மாதம்னா இங்கே. அதை நம்ம கூர்ந்து கவனிக்காமல் செய்து விட்டோம் என்றால் விடை வந்து தப்பாக போயிடும். ஸோ அது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது. இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா ஈக்குவலாக இந்த வேல்யூவில் D/Q into C0 போட்டிங்கன்னாக்கா 10,000 டிவைடட் பை 1224.74 இன்ட்டு 300 போட்டிங்கன்னா இது வரும். 1224.74 டிவைடட் பை 2 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா இது வந்துடும். இது ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஸோ the value of Q, the optimum value of Q, both the costs will be equal அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதை வந்து ஒரு கிராஃப் மூலமாக ஒரு வரைபடம் மூலமாக அதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல காட்டுறேன். இது வந்து Q,
d/q into c0, d தெரியும், c0 தெரியும், q தெரியாது. வரைஞ்சிங்கன்னாக்க இப்படி வரும். ஒரு ஹைப்பர்போலாவில் ஒரு பாதி வரும். q/2 into cc வரைஞ்சிங்கன்னாக்க இப்படி வரும். லைன் அது இப்படி வரும். இது ரெண்டையும் கூட்டி வரைஞ்சிங்கன்னாக்க இப்படி வரும். இந்த இடத்துல ஆப்டிமம்னு வைத்துக்கொள்ளலாம். இதான் லோயஸ்ட் பாயிண்ட்டுன்னு வைத்துக்கொண்டு இப்படி வரும். இது லோயஸ்ட் பாயிண்ட். இதை சரியாக வரைந்தால் உங்களுக்கு இப்படி வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது Q ஸ்டார், இது டோட்டல் காஸ்ட், இது ஆர்டர் காஸ்ட், இது கேரியிங் காஸ்ட்னு இப்படி வரும். ஈக்குவலாக வரும். இப்போ நான் இதை போன பாடத்திலே சொன்னேன். Qவை அதிகரித்தால் ஜாஸ்தி பண்ணோன்னாக்க என்ன ஆகும்? ஆர்டர் காஸ்ட் குறையும், கேரியிங் காஸ்ட் அதிகமாகும், டோட்டல் காஸ்ட் அதிகமாகும். Qவை குறைத்தால் ஆர்டர் காஸ்ட் அதிகமாகும், கேரியிங் காஸ்ட் குறையும், டோட்டல் காஸ்ட் அதிகமாகும். இந்த இடத்துல தான் டோட்டல் காஸ்ட் குறைந்து இருக்கும். ஆக இதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கேள்வி கேட்கலாம். இப்போ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கணக்கு போட்டால் ஆன்சர் வந்துடுது. இப்போ 1224.74 அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு இது நம்ம கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற மாடல்னு வைத்துக்கொண்டு இப்போ அந்த ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த பொருளுங்கிறது ஒரு கியராக இருக்கட்டும், ஒரு கியர்னு வச்சுப்போம். இப்போ நம்மளால் 1224.74 கியர் ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. 1224 பண்ணலாம், இல்லை 25 பண்ணலாம். சில சமயங்களில் சில பொருட்களை வாங்கும்போது அந்த விற்கிறவர் 1224ன்னு கொடுக்க மாட்டார். 50களாக இருக்கிற பேக்கெட்டில் வரும். இப்போ ஸ்க்ரூஸ் அதெல்லாம் பண்ணால் 50 இருக்கிற பேக்கெட்டில் வரும், 100 இருக்கிற பேக்கெட்டில் வரும். ஆகவே இது இந்த ஆக்குரேட்டாக இங்கே வராது. அதுவும் இந்த புள்ளியெலாம் இருக்கும்போது எப்படி ஆக்குரசி ஆகும்? இந்த மாடலுக்கு உபயோகம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதை புரிந்து கொள்வதற்கு ஒன்று பண்ணலாம். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இவர் 50s தான் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். 50 பேக்கெட்டில் தான் சப்ளையர் கொடுப்பாரு அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? 1250 வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம 1250 வாங்கினோன்னாக்க என்ன செலவாகுதுன்னு பாருங்கள். 1250 வாங்கினான்னாக்கா 8 ஆர்டர் ஒரு வருஷத்துக்கு வரும், இன்ட்டு 300. Q/2 625 இன்ட்டு சிசிங்கிறது 4, 20% ஆஃப் 20 4. ஸோ இதை கூட்டினீங்கன்னா 2400, இது 2500, 4900. ஸோ 1224.74 வாங்கிறதுக்கு பதிலாக 1250 வாங்கினோன்னாக்க 4898.98க்கு பதிலாக 4900 ரூபாய் செலவாகும். ₹1 அதிகமாக செலவாகும். அப்போ யூஸ் பண்ணலாம் இல்லையா இந்த ஃபார்முலாவை? ஸோ இந்த ஃபார்முலாவோட அழகு, பியூட்டி என்னன்னாக்கா, இந்த ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், முக்கியமாக இந்த 1224.74 பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆர்டர் பண்ணி நீங்கள் டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நான் காமிச்சேன் 1250 பண்ணால் இவ்வளோ வருது, 1200 பண்ணினா என்ன வருதுன்னு பார்ப்போம். 1200 பண்ணிங்கனாக்க வருஷத்தில் 8.33. ஸோ 10,000 டிவைடட் பை 1200 இன்ட்டு 300 ப்ளஸ் 1200 டிவைடட் பை 2 இன்ட்டு 4. இது 4 தடவை போகும். இது 2500, இது 2400, அதே 4900.
ஆக நீங்கள் 1224.74 வந்திருந்தால் கூட இந்த 1200லேருந்து 1250 அந்த 50 ரேஞ்சு வரைக்கும் ₹1 தான் அதிகம் ஆகும், அதுக்கு மேலே ஆகும். ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல இட் இஸ் ஃப்ளாட் அட் தி ஆப்டிமம். ஆக உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். இதை தான் ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை சுற்றி இதற்கு பக்கமாக நமக்கு என்ன கரெக்டு குவான்டிட்டி வருதோ அதை ஆர்டர் பண்ணால் கூட செலவு அதிகரிக்காது. தி நைஸ்னஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலா நாட் ஓன்லி லைஸ் இன் இட்ஸ் ப்ரெசிஷன், ப்ரிசைஸாக புள்ளியோடு கண்டுபிடிக்கிறது, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் லைஸ் இன் த ஃப்ளெக்சிபிலிட்டி. நமக்கு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். இதை சுற்றி எந்த இடத்துல வேணால் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நான் 5000 தான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது அங்கே 1224 இருக்குது. இப்போ நீங்கள் 5000 தான் ஆர்டர் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 5000 ஆர்டர் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஆர்டர் காஸ்ட் வந்து வருஷத்துக்கு 2 ஆர்டர் தான் வரும். ஆர்டர் காஸ்ட் 600, கேரியிங் காஸ்ட் 10,000. ஸோ உங்களுக்கு 10,600. எப்படி 10,000 வருது? 5000 டிவைடட் பை 2 2500 இன்ட்டு 4 10,000 ஆக 10,600 ஆகிடும். இந்த 4,998 செலவு பண்ண வேண்டிய இடத்துல 10,600 ரூபாய் செலவு பண்ணுவோம். ஏன்னா நம்ம இங்கே எங்கேயோ போயிட்டோம், அதனால் ஒரு தூக்கிடும். இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ அது இந்த சின்ன ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் இந்த மெத்தட். அடுத்தது இங்கே 1224 இதை 1250 பண்ணால் அழகாக ஒரு வருஷத்தில் 8 ஆர்டர் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் 1224 பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 8.16. இது எப்படி 8.16 வந்தது? மொத்தம் 10,000. ஒரு தடவை ஆர்டர் பண்ணும்போது 1224 ஆர்டர் பண்ணுறோம். ஆக டிவைட் பண்ணால் 8.16 அளவுக்கு ஆர்டர் பண்ணும். அப்போ ஒரு வருஷத்தில் எப்படி சார் 8.16 டைம்ஸ் ஆர்டர் பண்ண முடியும்? 8 தடவை பண்ணலாம், 9 தடவை பண்ணலாம். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கு பதில் என்னன்னாக்க, இப்போ 8.16 டைம்ஸ் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னாக்க 45 அல்லது 46 நாட்களுக்கு ஒரு முறை ஆர்டர் பண்ணுறோம். 365 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா 45 46 நாட்களுக்கு ஒரு தடவை ஆர்டர் பண்ண வேண்டி வரும். அது மாதிரி இப்போ எடுத்துன்னு போகலாம். ஸோ இது ஃப்ராக்ஷன் டெசிமலாக இருந்தால் கூட இதில் ஒன்றும் கவலைப்படுவதற்காக ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த ஃபார்முலாவை நன்றாக புரிந்து கொண்டு யூஸ் பண்ணோன்னாக்க நல்லா யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபார்முலாவிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் என்னன்னாக்கா, இந்த ஆர்டர் காஸ்ட் C0 என்பதும் இந்த IC அல்லது CC என்பது தான் டிசைட் பண்ணுறது நிறையா. இது குறைவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது குறையும், இது அதிகமாக இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக குறையும். இது அதிகமாக இருந்தால் இது அதிகரிக்கும், இது குறைவாக இருந்தால் இது அதிகரிக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ரெண்டையும் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கணும். ஆர்டர் பண்ணால் C0 எவ்வளோ செலவாகுது குறைக்கணும். அந்த செலவானாக்க நிறைய ஆர்டர் பண்ண முடியும். நிறைய ஆர்டர் பண்ணோன்னா கைவசம் இருக்கிற இன்வென்ட்ரி குறையும். இது ரொம்ப முக்கியம். ஸோ C0ங்கிறத கொடுக்கப்பட்ட இதை வச்சு நம்ம கணக்கு போட்டுடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னாக்க இந்த C0ங்கிறது என்ன, எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணுறோம் ஒரு ஆர்டருக்கு, இதை குறைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கியூ குறையும், ஆட்டோமேட்டிக்காக கையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்வென்ட்ரியும் குறையும். அதான் இந்த முதல் ஃபார்முலாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியம் என்னென்னா, சாதாரணமாக இந்த கணக்குகள்லாம் வந்து பண்ணும்போது இந்த D இன்ட்டு C இருக்குது பாருங்கள், இது வந்து 2 லட்சம், 10,000 இன்ட்டு 20. ஸோ இது 2 லட்சம். இதை யூஸ் பண்ண மாட்டோம், வெறுமனே இது 2 மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ கணக்கில் சொல்லியிருந்தாக தான் ஐட்டம் காஸ்ட்டையும் சேர்த்து போடணும். இல்லாட்டி இந்த 2 சேர்த்து இது மட்டும் சொன்னோன்னா போதும். ஏன்னா இந்த ஐட்டம் காஸ்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். நீங்கள் எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டி வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு 10,000 தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஆக அந்த 2 லட்சம் நமக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் ஐட்டம் காஸ்ட்டுங்கிறது. இது வந்து முதல் ஃபார்முலா. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறதுனால ஆர்டர் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் கியூ தெரிந்த உடனே ஒன்று இந்த ஃபார்முலாவில் போட்டு எடுத்துடலாம், இல்லை D/Q இன்ட்டு C0 போட்டுட்டு 2ஆல் பெருக்கினோன்னா ஆன்சர் வந்துடும். ஏன்னா ஈக்குவலாக இருக்கும் ரெண்டும். இதை வைத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது
மாடல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது மாடலில் என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ இதே கணக்கு தான். ஒரு கியூ அளவு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா இம்மீடியட்டாக வந்துடுது. வந்த உடனே இவ்வளோ தூரம் நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். கையில் இவ்வளவு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதை செலவு பண்ணிக்கொண்டே வருகிறோம். செலவு பண்ணிக்கொண்டு வந்து 0 ஆகிடுறது. நார்மலாக என்ன பண்ணுவோம், 0 ஆன உடனே நம்ம திருப்பி ஆர்டர் பண்ணுவோம். இப்போ அதை பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அப்படி லேட்டாக ஆர்டர் பண்ணுறதுனால பேக் ஆர்டர் பற்றாக்குறையை நம்மளே உருவாக்குறோம். ஸோ பேக் ஆர்டர் அப்படின்னு பேர். அது உருவாக்கி இவ்வளோ தூரம் வந்துடுது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ண உடனே வந்துடும், கையில் இப்படி வந்துடும். வந்த உடனே இந்த பற்றாக்குறையை முதல்ல கொடுத்துட்டு பாக்கியை கையில் வச்சுக்கிறோம். திருப்பி அதே மாதிரி கன்சியூம் பண்ணுறோம். இங்கே 0 வந்துடும். ஆனால் பற்றாக்குறை பண்ணி திருப்பி மேலே போட்டு திருப்பி எடுத்துக்கொண்டு வரும். இது ரெண்டாவது மாடல். நம்ம வேணும்னே பற்றாக்குறையை உண்டாக்குறோம். இப்போ ஆர்டர் பண்ணும்போது கியூ, ஆகவே இந்த மொத்த இதனுடையது கியூ, இந்த பற்றாக்குறை வந்து எஸ், ஆகவே இது வந்து கியூ மைனஸ் எஸ் அல்லது ஐஎம், மேக்ஸிமம் இன்வென்ட்ரி. நம்ம கையில் இருக்கிற மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், கியூ மைனஸ் எஸ் அப்படின்னு பேர். இப்போ ரெண்டு கண்டுபிடிக்கணும், கியூவையும் கண்டுபிடிக்கணும், எஸ்ஸையும் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஆர்டர் பண்ணுறோம், எவ்வளவு பற்றாக்குறை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்ததற்கு பிறகு பற்றாக்குறையை வைத்து கொண்டிருப்பது நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆர்டர் காஸ்ட் is equal to D by Q into C0. இது நமக்கு தெரியும், போன இதிலேயே பார்த்தாச்சு. இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் Q by 2ன்னு பார்த்தோம். ஆனால் மொத்த இன்வென்ட்ரி வந்து half into base into height. இதை வந்து T அப்படின்னு சொல்ல போகிறோம், இதை T1ன்னு சொல்ல போகிறோம், இதை T2ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆக மொத்த இன்வென்ட்ரி வந்து half into IM into T1. ஸோ IM by 2 into T1 divided by T1 plus T2ங்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இது டோட்டல் இன்வென்ட்ரி இந்த ட்ரையாங்கிள் டைம் இவ்வளவு, ஆகவே T1 plus T2 அப்படிங்கிறது வந்துடும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into base into height, total inventory by time into inventory holding cost. ஷார்ட்டேஜ் காஸ்ட் அல்லது பேக் ஆர்டர் காஸ்ட், இது வந்து பேக் ஆர்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஸ்டாக் வந்த உடனே அதை கொடுத்துருவோம். பேக் ஆர்டர் காஸ்ட் இதுதான் டோட்டல் பேக் ஆர்டர். S by 2 into T2 by T1 plus T2 into CS. CSங்கிறது பேக் ஆர்டர் காஸ்ட், CS. ஸோ டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது D by Q into C0 plus இந்த IMங்கிறது Q minus S. ஸோ Q minus S by 2 into T1 by T1 plus T2. T1 by T1 plus T2 similar triangles மூலமாக IM by IM plus S அப்படின்னு வரும். IM by IM plus S ன்னு வரும். T1 by T1 plus T2 is equal to IM by IM plus S. So IMங்கிறது Q minus S, IM plus S அப்படிங்கிறது Q into CS plus T2 by T1 plus T2, T2 by T1 plus T2 is equal to S by IM plus S. ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு S by 2 இருக்குது, இது S by into S by IM plus Sங்கிறது Q
இது இன்ட்டு சிஎஸ், இங்கே சிசி. சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா d by q into c naught q minus s the whole square by 2q into cc plus s square cs by 2q அப்படின்னு வரும் இந்த இடத்துல. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு q வித் ரெஸ்பெக்ட் டு s பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணிடலாம், அது ரொம்ப ஈஸி. அது எஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பண்ணிங்கன்னாக்க 2 times q minus s into cc into minus 1 plus 2 times s into cs equal to 0 இப்படி வந்துடும். இந்த டினாமினேட்டர்லாம் போயிடும், இந்த 2qலாம் போயிடும். பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்து நிற்கும். இந்த 2வும் போயிடும். ஸோ இதில் வந்து மைனஸ் QCC ப்ளஸ் SCC ப்ளஸ் SCS இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ S இஸ் ஈக்குவல் டு QCC பை CC ப்ளஸ் CS அப்படின்னு வரும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இதை வந்து க்யூவில் டிஃபரன்ஷியேட் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு செட் பண்ணணும். ஸோ மைனஸ் டி பை க்யூ ஸ்கொயர் C naught இதை க்யூக்கு இதை வந்து க்யூவோட பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு செட் பண்ணணும். இது வந்து 1/2, இந்த 1/2 தனியாக எடுத்துடலாம். CC/2 தனியாக எடுத்துடலாம். CC/2 தனியாக எடுத்துடலாம். q minus s the whole square by q அப்படின்னு வரும். ஸோ இதை போட்டிங்கனாக்கா uv மெத்தடில் பண்ணணும். கீழே v ஸ்கொயர், ஸோ q ஸ்கொயர் v du மைனஸ் u dv அப்படின்னு கால்குலஸில் பண்ணும்போது வரும். vங்கிறது q, ஸோ v du இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 times q minus s into 1. ஸோ 2 times q minus s into 1. v du minus u dv minus q minus s the whole square, q minus s the whole square dv திருப்பி 1 cc plus இங்கே வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லை, இது நடுவில் இருக்குது. ஸோ மைனஸ் s square cs by 2q square is equal to 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் பண்ணும்போது இந்த q ஸ்கொயர் போயிடும், இந்த q ஸ்கொயர் போயிடும், இந்த q ஸ்கொயர் போயிடும். இங்கே 2ன்னு மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒரு 2 கொண்டு வந்தால் இந்த 2 போயிடும், இந்த 2 போயிடும், இந்த 2வும் போயிடும். ஆக மைனஸ் 2dc நாட் ப்ளஸ் cc இன்ட்டு இங்கே q மைனஸ் எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 2q மைனஸ் q ப்ளஸ் எஸ்ன்னு வரும். ஒரு q மைனஸ் எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டான்னாக்கா 2q மைனஸ் q ப்ளஸ் எஸ் வரும். ஸோ இது வந்து q ப்ளஸ் எஸ் cc இன்ட்டு q மைனஸ் எஸ் இன்ட்டு q ப்ளஸ் எஸ் minus s square cs equal to 0. இது வந்து minus 2dc naught plus
இது வந்து q மைனஸ் எஸ் இன்ட்டு q ப்ளஸ் எஸ் வர்றதுனால q ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஆகும், ப்ளஸ் சிசி இன்ட்டு q ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர் வந்து இங்கே qcc பை cc ப்ளஸ் cs த ஹோல் ஸ்கொயர். ஸோ qcc பை cc plus cs the whole square. So q square cc square by cc plus cs the whole square, q square minus s square minus s square cs. In fact இதை இப்படி கூட பண்ணலாம், இவ்வளோ கூட பண்ண வேண்டாம், இதை இப்படியே வைத்துக்கொண்டு இது வந்து minus 2d c naught plus cc into q square minus s square minus s square cs equal to 0 ன்னு எழுதிடலாம். எழுதிட்டு இப்படி கொண்டு வந்துடலாம், minus 2d c naught plus q square cc minus s square into cc plus cs equal to 0 அப்படின்னு வந்துடும். இப்போ s ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணாக்க மைனஸ் 2d c நாட் ப்ளஸ் q ஸ்கொயர் cc மைனஸ் இங்கே திருப்பி இங்கே வந்து q ஸ்கொயர் cc ஸ்கொயர் பை cc ப்ளஸ் cs த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு cc ப்ளஸ் cs ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன்னா இந்த டேர்ம் இப்படியே இருக்கும், இது s ஸ்கொயரை மட்டும் இங்கேருந்து கொண்டு வரும், q ஸ்கொயர் cc ஸ்கொயர் பை cc plus cs. ஸோ இதில் இது கேன்சல் ஆகிடும், இது ஒன்று தான் இங்கே மிஞ்சும், ஒரு cc by cs தான் இருக்கும். ஸோ இது வந்து மைனஸ் 2d c நாட் ப்ளஸ் q ஸ்கொயர் cc இன்ட்டு cc plus cs மைனஸ் q ஸ்கொயர் cc ஸ்கொயர் by cc plus cs is equal to 0. இப்போ இது வந்து minus 2d c நாட் plus q ஸ்கொயர் cc by cc plus cs இதை கேர்ஃபுல்லாக எடுத்தோம்னாக்க cc plus cs minus cc அப்படின்னு வரும். இது எப்படி வரும்னாக்க q ஸ்கொயரை வெளில எடுத்தாச்சு, cc வெளில எடுத்தாச்சு, இங்கே cc ப்ளஸ் cs மிஞ்சிருது, இங்கே q ஸ்கொயரை வெளியில் எடுத்தாச்சு, cc வெளில எடுத்தாச்சு, ஒரு cc தான் மிஞ்சிருது இங்கே வருது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதிலிருந்து மைனஸ் 2d c நாட் ப்ளஸ் q ஸ்கொயர் cc cs பை cc ப்ளஸ் cs ஈக்குவல் டு 0. இங்கேருந்து ஃபைனல் ஈக்குவேஷனை இங்கே எழுதுகிறேன், இங்கே எழுதினா q is equal to root over 2d c naught by cc into cc plus cs by cs அப்படின்னு வரும். இதுதான் ஈக்குவேஷன். இதிலிருந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இப்படி வந்துடும், 2d c q ஸ்கொயர்லையே இது இங்கே போன உடனே 2d c நாட் cc plus cs by cc cs இப்படி வந்துடும். சில சமயங்களில் இந்த டெரிவேஷனை பண்ண சொல்லி பரீட்சைகளில் கேட்குறது உண்டு. அது அந்த மாதிரி பரீட்சைக்கு போர்ஷனுக்காக படிக்கிறதா இருந்தால் இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஈஸியாக இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் ரெண்டு, ஒன்று q வந்து இது s is equal to qcc by cc plus cs, இது நம்ம ஏற்கனவே இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னாக்க என்ன ஆகும்னா இது வந்து இது ரெண்டையும் கூட்டினான்னா என்ன கிடைக்குமோ அது இதில் கிடைக்கும். போன ஃபார்முலாவில் ஆர்டர் காஸ்ட்டும் கேரியிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் ஆர்டர் காஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும், கேரியிங் காஸ்ட் ஷார்ட்டேஜ் காஸ்ட் அது ரெண்டையும் கூட்டி கிடைக்கிறது பாருங்கள், அது ரெண்டையும் வைத்துக்கொண்டு இதை கம்பேர் பண்ணோம்னாக்கா அது ரெண்டும் ஈக்குவலாக.
இப்போ இந்த டெரிவேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதே கணக்குகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு சிஎஸ்சியும் போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதே வேல்யூ எடுத்துக்கொண்டு CS is equal to 25 rupees per unit per year னு போட்டால் Q is equal to root of 2 into 10,000 into 300 divided by 4 into 2DC0 CC plus CS into 29 by 25 CCCS. இது நம்ம கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு போட்டால் 1319.09 அப்படின்னு கிடைக்கும். S is equal to QCC by CC plus CS 0.09 CC by CC plus CS 29 இதை போட்டால் 181.9 கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் போன இதிலே சொன்னேன், இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது மூணையும் கால்குலேட் பண்ணோம், தனித்தனியாக கால்குலேட் பண்ணான்னாக்கா இதுவும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆகவே இதை கால்குலேட் பண்ணி ரெண்டால் பெருக்கிட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ டோட்டல் காஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னாக்கா 2 times 10,000 into 300 divided by 1319.09. ஸோ இதை போட்டானாக்கா 4548.59 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த நம்பர்லாம் சேம் தான், இது மட்டும்தான் அதிகம். Q வந்து இப்போ ஜாஸ்தி ஆச்சு, 1319 ஆச்சு. ஏன்னாக்கா இது மட்டும் நமக்கு 1224.74 கொடுக்கும். 29/25 greater than 1 பெருக்கிறதுனால ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாடல் படி Q அதிகமாக ஆர்டர் பண்ணுவோம். Q அதிகமாக ஆர்டர் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆர்டர் காஸ்ட் குறையும். ஆர்டர் காஸ்ட் குறையிறதுனால இதுவும் குறைஞ்சது. 4898 விட இது குறைஞ்சிடுது, 4548 ஆகிவிட்டது. முக்கியமானது 1319 நம்ம ஆர்டர் பண்ணால் கூட கைவசம் வந்த உடனே இந்த இதை கொடுக்குறோம், இங்கே ஆர்டர் பண்ணுறோம், இது இவ்வளோ தூரம் வந்துடுது, உடனே இந்த 181 பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஷார்ட்டேஜ் பற்றாக்குறையை முதல்ல கொடுத்துட்டா கையில் மிஞ்சறது 131909 மைனஸ் 181. அந்த அளவு வந்து இந்த அளவை விட கம்மியாக இருக்கும். ஆக இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இது 0 வரைக்கும் வரும், திருப்பி பற்றாக்குறை பண்ணி இப்படி பண்ணி எடுத்துப்போம். ஆக எல்லா விதத்தில் பார்த்தாலும் பற்றாக்குறை வைத்து கொண்டு பண்ணுறது வந்து நமக்கு குறைந்த காசை கொடுக்கிறது. இப்போ அதனால் நம்ம பற்றாக்குறையை நம்ம வேணும்னே கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதற்கு உண்மையான பதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில். இப்போ இந்த சிஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதிகரித்து கொண்டே போனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ 25க்கு பதிலாக 50ன்னு வச்சுட்டோன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த 29/25க்கு பதிலாக 54/50 அப்படின்னு வரும். ஸோ 54/50 இதை அதிகமாக்கும்போது Q இதை விட குறையும். குறைஞ்சு முக்கியமாக என்ன ஆகும்னாக்கா இதை குறையிறத விட முக்கியம் என்னென்னா இது குறைந்து கொண்டே வரும். இந்த 181 இது அதிகரிக்க இது குறைந்து கொண்டே வரும். ஸோ நம்ம ஷார்ட்டேஜ் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பற்றாக்குறையை குறைந்து கொண்டே வரும். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி எழுதினோன்னாக்க இந்த சிசி ப்ளஸ் சிஎஸ் பை சிஎஸ்ங்கிறத 1 + CC/CS என்று எழுதினால் இதை இன்ஃபினிட்டி ஆகும்போது இது 0 ஆகும். இது இன்ஃபினிட்டி ஆகும்போது இந்த ஃபார்முலாவானது இந்த ஃபார்முலாவாக மாறி 1224 கொடுக்கும். ஸோ சிஎஸ்ஐ அதிகரித்து கொண்டே போகும்போது சிஎஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பண்ணான்னாக்க
இந்த மாடலும் ஒன்றாயிடும். பற்றாக்குறையே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம்? பற்றாக்குறையோட காசு வந்து இன்ஃபினிட், அவ்வளோ அதிகம்ப்பா, அதனால் பற்றாக்குறையை வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் இரண்டாவது மாடல் முதல் மாடலாக வந்துவிடும். பற்றாக்குறை இருந்துட்டு போட்டோம், அது என்ன 25 ரூபா தானே அப்படின்னாக்க பற்றாக்குறையை வைத்து கொள்ளலாம். ஆனால் 25 ரூபாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்ம முன்னாடி சொன்னோம், பற்றாக்குறைக்குன்னு சில செலவுகள் இருக்குதுன்னு சொன்னோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் முக்கியமாக என்ன சொன்னோம்? கஸ்டமர் குட்வில், நன்மதிப்பு போயிடும். ஸோ நன்மதிப்பு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா வியாபாரியும் விரும்புவார். ஆகவே சும்மா ஒரு வேல்யூ 25 அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க. நம்ம கணக்கு போடுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய நன்மதிப்புங்கிறது குறையக்கூடாது. ஆகவே எந்த ஒரு வியாபாரியுமோ, எந்த பிஸ்னஸில் இருக்கிறவனுமோ, எந்த தொழில் பண்ணுறவங்களும் நன்மதிப்பை இழப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆகவே சிஎஸ்னுடைய உண்மையான மதிப்பு வந்து இன்ஃபினிட்டி தான், அவ்வளவு அதிகம். ஏன்னா நன்மதிப்பை இழக்க நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ் அதிகமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சிஎஸ் அதிகமாக வைத்துக்கொள்ள பற்றாக்குறை குறைந்து கொள்ளும். ஸோ இந்த மாடல் வந்து இந்த கணக்கு மூலமாக நமக்கு வந்து பற்றாக்குறையை வைத்து கொண்டால் சீப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாமே ஒழிய பற்றாக்குறையை வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாடல். ஆக இந்த மாடல் வந்து நமக்கு பற்றாக்குறையை வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லலை. பற்றாக்குறை ஆனான்னா இந்த மாதிரி ஆகும், ஆனால் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளால் நன்மதிப்பை இழப்பதற்குடைய காசை வந்து எஸ்டிமேட் கணிக்க முடியாது, சொல்ல முடியும். இதான் காசுன்னு சொல்ல முடியாது. இதான் காசுன்னு சொல்ல முடியாத போது சிஎஸ்ஐ அதிகமாக ஆக்கி பற்றாக்குறையை குறையுங்கள். பேசாமல் சிஎஸ்ஐ இன்ஃபினிட்டி ஆக்கி பற்றாக்குறையே இல்லாமல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த 2 மாடல் இன்வென்ட்ரி மாடலை பொறுத்து. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா மட்டும் இன்றைக்கி சொல்லி இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி டெரைவ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த கணக்கை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். இது அடுத்த பாடத்தில் தான் இதை பார்க்க போகிறோம். ஆனால் இது என்னங்கிறத மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சுடலாம். இப்போ இந்த கணக்கை எடுத்துக்கொள்வோம். ஒரு பொருள் இருக்குது, வருஷத்துக்கு 10,000 வாங்குகிறோம். இந்த கணக்கெல்லாம் போட்டு 1250னே வைத்துக்கொள்ளலாம். 1250 வாங்குகிறோம். ஒரு வாட்டி வாங்கும்போது 8 தடவை ஒரு வருஷத்தில் வாங்குகிறோம். அதே சப்ளையர் தான் நமக்கு கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளையர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு, தள்ளுபடி கொடு, சலுகைகள் கொடு. இப்போ சாதாரணமாக நம்ம பண்டிகை காலங்களில் ஒரு துணிமணி வாங்க போனால் கூட கடையில் டிஸ்கவுண்ட் இருக்கா, குறைச்சிப்பீங்களான்னு தான் கேட்குறோம். ஆக அடுத்தது என்ன பண்ணுவோன்னாக்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா, எனக்கு 20 ரூபா கொடுக்குறீங்க, எவ்வளோ குறைச்சிப்பீங்க, நான் தான் வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டக்க அப்படின்னு டிஸ்கவுண்ட் கேட்பீங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார்? எடுத்த உடனே டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட மாட்டார். துணி கடையில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன சொல்லுவான்னா, 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னாக்க 5% தள்ளுபடி அப்படின்னு. ஸோ ஒரு அளவுக்கு மேலே வாங்க சொல்லி நம்மளை வாங்க வைத்து அதுக்கப்புறம் தள்ளுபடி கொடுப்பார். சில சமயம் வந்து 2 ஷர்ட் வாங்கினா 1 ஷர்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆக கொஞ்சம் அதிகம் வாங்க வைத்து அதுக்கப்புறமா தான் நமக்கு தள்ளுபடி இந்த இதில் கிடைக்கும். ஸோ தள்ளுபடி வரும்போது எப்படி பண்ணுறது? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? 1250 வாங்குறேன்னு நம்ம சொல்கிறோம். சரி, நீங்கள் 2000 நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு 2% தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். 2% தள்ளுபடி 2000 வாங்கினீங்கன்னா கொடுக்குறேன் அப்படி. அப்போ இந்த தள்ளுபடியை எடுத்துக்கொள்வதா, இல்லை எனக்கு வேணாம் நீ கொடுக்கறது தள்ளுபடி, நான் வழக்கமாக வாங்குகிற 1250 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதாங்கிறது ஒரு முடிவு எடுக்கணும். சாதாரணமாக அந்த முடிவை நம்ம அவ்வளோ எளிதாக எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து தள்ளுபடியில் காசு குறையிறதுங்கிறது எண்ணம் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே தள்ளுபடின்னு உடனே சரி கொடுத்துரு, கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுவோம். அந்த இடத்துல நம்ம வந்து அதிகம் செலவு பண்ண வேண்டி இருக்குங்கிறத யோசிக்க மாட்டோம். அதை எப்படி முறைப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி இதோட முடித்து கொள்ளலாம் இந்த பாடத்தை. அடுத்த பாடத்தில் வந்து தள்ளுபடி வந்தான்னா எப்படி அதை எடுத்துக்கொள்வதா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் வேறு சில இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.